வெல்கம் டு டிஎன்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டியோட ஓம்னி டைரக்ஷனல் கேமரா. ஓகேங்களா, நான் கேமரா ஆல்ரெடி இங்கே ப்ரௌசரில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஎன்டியோட ஓம்னி டைரக்ஷனல் கேமரா இதை வந்து ஹிக்விஷன் என்விஆரில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிக்விஷன் என்விஆரை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் யூஸ் பண்ணுற என்விஆர் வந்து DS7632 NXI-K2 அப்படின்ற 32 சேனல் என்விஆர் மாடல். ஸோ இதில் வந்து நம்ம டிஎன்டியோட ஓம்னி டைரக்ஷனல் கேமரா எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த என்விஆரோட வெர்ஷன் டீட்டெயில்ஸ் மற்றும் மாடல் நம்பர். ஸோ கேமரா நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி இங்கே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ளகின் டவுன்லோட் பண்ணாதால் இங்கே வியூ வரல. ஸோ அது நோ இஷ்யூ. ஜஸ்ட்டு என்விஆரில் போயிட்டு என்விஆர் ப்ரௌசரில் லாகின் பண்ணிவிட்டு இங்கே கான்ஃபிகரேஷனில் சிஸ்டமில் கேமரா மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கேமரா மேனேஜ்மெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய கேமராஸ் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணினேன் டிஎன்டி ஓம்னி டைரக்ஷனல் கேமராவை இதில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நான் குவிக்லி ஆட் கொடுத்தேன்னா IP வந்து 2.99ன்றது நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்விஃப் காட்டுது. ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா சேனல் 1 சேனல் 2 2 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேனல் செகண்ட் சேனல்னு தனியாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மேனுவல் ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரோட்டோகால் வந்து ஆன்விஃப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்விஃப் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேமராவோட IP அட்ரஸ் இங்கே என்ட்ரு பண்ணணும். கேமராவோட IP அட்ரஸ் என்ன அப்படின்னா 192.168.2.99. ஸோ இதுதான் கேமராவோட IP அட்ரஸ். நெக்ஸ்ட்டு கேமராவோட யூசர் நேம் டிஃபால்ட் அட்மின் தான். பாஸ்வேர்டு வந்து என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ நான் இங்கே பாஸ்வேர்டு வந்து இங்கே என்ட்ரு பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஒன்லி ப்ரோட்டோகால் அண்டு IP அட்ரஸ் அண்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு இது மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் 2 சேனல் இருக்கு இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேனல் 1 அண்டு சேனல் 2 தான். ஸோ சேம் அதுதான் இங்கே ஷோ ஆகுது. சேனல் 1 மட்டும் ஆட் ஆகணும்னா சேனல் 1 மட்டும் டிக் பண்ணிக்கணும். சேனல் 2 வேணால் சேனல் 2 மட்டும் டிக் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ரெண்டுமே வேணும், அதனால் செலக்ட் ஆல் கொடுத்துட்றேன். ஸோ சேனல் 1 சேனல் 2 ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆடிங் இங்கே கீழே வந்து சேவ் சக்ஸஸ். ஸோ இப்போ வந்து கேமரா ஆட் ஆகிடுச்சு. அதாவது 2.99லேயே சேனல் 1 அண்டு சேனல் 2. ஸோ இப்போ நான் கீழே ஃபுல்லாக செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். சேனல் 1 2.99 இருக்குங்களா. சேம் அதே மாதிரியே இங்கே சேனல் 2ல் உங்களுக்கு 2.99, இதுவும் 2.99. இங்கே சேனல் 1 சேனல் 2ன்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே இப்போ கனெக்டிங்னு இருக்குது. ஆல்ரெடி அது ஆட் ஆகிடுச்சு, ஆன்லைன் வந்துடுச்சு. நீங்கள் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கேமரா மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் வந்துடும். ஸோ 2.99 சேனல் 1 ஆன்லைன் வந்துடுச்சு. அதே மாதிரி 2.99 சேனல் 2 ஆன்லைன் வந்துடுச்சு. ஓகேங்களா. இது ஒரு சில மாடல்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஹிக்விஷன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகாது. சம் மாடல்ஸ் மட்டும்தான். ஸோ அதனோட மாடல் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 32 சேனல் என்விஆர் ஹிக்விஷன். ஓகேங்களா. தேங்க்யூ.